களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் உளமாற நன்றி கூறுகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு நேரம் இது. நம்மோடு பேசி நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு நேரம் இது. அவருடைய வார்த்தை நமக்கு விடுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. அவர் நம்மோடு கூட இருந்து விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இப்பொழுதும் அவருடைய சமூகத்திலே, ஆண்டவர் நீங்க பேசுங்க, உங்களுடைய வார்த்தை எனக்கு விடுதலை கொண்டு வரட்டுமா பன்று ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடுவோம். மணக்கண் முன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வருவோம். மரித்து வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இயேசுவை கொண்டு வருவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காய் கூடான கூடி தோத்திரங்களும் துதிகளும் ஆராதனை எடுக்கிறோம். ஆண்டவர், இந்த மாலை வேலையில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆவி, ஆன்மா, சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். உடலில் இருக்கிற எல்லா பலவீனத்தையும் நீர் மாற்றும். உங்களுடைய வசன வார்த்தைகளை கேட்டு நாங்கள் வாழ்வாக்கி கொள்ள தகுதியாக்கும். ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர், நீர் எங்களோடு கூட பேசும். உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை இப்பொழுது கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் தானே செயலாக்கம் அதிகமாக செய்து கொண்டே இருக்கிறார். இந்த நாட்களிலே செயலாக்கம் அதிகமாக செய்து கொண்டே இருக்கிறார். இந்த தொலைக்காட்சியிலே அநேகர் பார்ப்பதற்கு முடிவதில்லை, பார்க்க முடிவதில்லை. சில அருள் சகோதரி சொல்வார்கள், அந்த ஈவினிங் நேரத்தான் எங்களுக்கு எல்லாம் ஜெப நேரம், ஆனால் பார்க்க முடியதில்லைன்னு சொல்லுவார்கள். அதே நேரத்தில் அவங்க கையில் செல் இருக்குது, வாட்ஸ்அப்பில். அந்த செல்லில் அவர்கள் எல்லாம் அடுத்த நேரமே அவங்க எடுத்து பார்க்குறாங்க. இந்த தொலைக்காட்சியில் கொடுக்கிற செய்தி யூடியூப் வழியாக, வெப்சைட் வழியாக, வாட்ஸ்அப் வழியாக அங்கே அவங்க பார்க்குறாங்க. நீங்களும் ஒரு வேளை இந்த தொலைக்காட்சி பார்க்க முடியாத நிலை இருக்குமானால் நீங்களும் யூடியூப்பில் பார்க்கலாம். யூடியூப்பில் டிவைன் லைட் மினிஸ்ட்ரி என்று போட்டு, அல்லது டிவைன் லைட் மினிஸ்ட்ரியோ அல்லது பிரதர் செல்வநாதன் போட்டால் அதில் நீ பார்க்க முடியும். உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் கூட இதை நீங்கள் தெரிவியுங்கள். அவர்களும் பார்க்கட்டும், இந்த விடுதலை நிகழ்ச்சியை பார்க்கட்டும். அவர்களும் விடுதலை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஏனென்றால் கடவுள் தானே இந்த நிலையை கொண்டு வந்திருக்கிறார். அந்த நிலையை நாம் பயன்படுத்தி கொள்ளப்பட வேண்டும். இந்த நாளிலாவது என்று சொல்லுகிற, இந்த நேரத்திலாவது என்று சொல்லுகிற அந்த ஆண்டுடைய திருவுளத்தை, திட்டத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த தொலைக்காட்சி ஊழியத்துக்கு எவ்வளோ பொருளாதார தேவை உண்டு. அத்தனை தேவையும் ஆண்டவர் தானே உங்களைப் போல நல்ல உள்ளங்களிலே பேசி கொடுக்க செய்து வருகிறார். உங்கள் உள்ளத்திலே பேசி கொடுக்க செய்தார். ஒருவேளை உங்கள் உள்ளத்திலே அவர் உணர்த்துவார் என்றால், தூய ஆவிக்குள் உங்களுக்குள் உணர்த்துவார் என்றால், நீங்கள் அவருடைய குரல் ஒலிக்கு செவிசாய்த்தவர்களாய் கடந்து வாருங்கள். அவருடைய குரல் ஒலிக்கு செவிசாய்த்து கடந்து வருவீர்களானால் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார் என்றால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். அந்த தொலைபேசி எல்லாம் கொடுத்துருக்கிறாங்க. அந்த தொலைபேசி எங்களோடு கூட தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த உழைத்தை தாங்கலாம். உங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்களிலே
இறை செய்தி மற்றும் குடும்பத்தில் இறந்தவருடைய நாட்களிலே இறை செய்தியை கொடுத்து லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆத்ம உணவு, ஆன்மீக உணவு கொடுத்து அருளியும் ஆசிரியம் பெற்றுக்கொள்வீர்கள். ஏதோ உலகப்பிரமாண உணவு அல்ல, அதுக்கு எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த உணவு ஆன்ம உணவு. மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று ஆண்டு ஒவ்வொரு வார்த்தையிலும் உயிர் வாழ்கிறான் என்கின்ற அந்த உன்னதமான ஆன்ம உணவை கொடுத்து அருளையும் ஆசிரியம் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தி என் உள்ளத்திலே பாரப்பட்ட செய்திதான். ஏனென்றால் அநேக சகோதரர்கள் என்னிடம் சகோதரிகள் தொடர்பு கொள்ளுகிற பொழுது அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை குறித்தே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். பிரதர், பிள்ளைக்கு திருமணமே ஆகலை பிரதர், வயசாகி போயிட்டே இருக்குது, திருமணமே ஆகலை, தடையா இருக்குது பிரதர். திருமணம் நடக்கணும், நடக்கலை, ஏன் தடை? பிரதர், திருமணமாகி 5 வருஷம் 10 வருஷம் ஆகிப்போச்சு பிரதர், குழந்தை பாக்கியமே இல்லை, தடை. குழந்தை பாக்கியம் வரணும், ஆனால் தடை. பிரதர், ஒரு தொழில் செய்யலாம்னு நினைக்கிறேன், ஆனால் பொருளாதாரம் தடையாக இருக்கு பிரதர். இப்படி பலவிதமான நிலையிலே சகோதரிகளோடு கூட தொடர்பு கொண்டு பேசுகிற ஒரு பாரம் என்னை அழுத்தியது. எனவே தான் அப்படிப்பட்ட நிலையிலே வாழ்கின்ற ஒவ்வொரு சகோதரிக்கும் தான் இன்றைய நாட்களிலே இந்த செய்தியை நான் இப்பொழுது தூயாவிலே கொடுக்க விரும்புகிறேன். எரிக்கோவை வீழ்த்துங்கள் என்கிற ஒரு செய்தி தான். எரிக்கோவை வீழ்த்துங்கள் செய்தி தான். என் அன்புக்குறவுகளே, திருமணம் நடக்கணும், திருமணத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், ஆனால் தடை. குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், ஆனால் தடை. பொருளாதார ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், ஆனால் தடை. இப்படி பல தடைகள் இருக்கிறது. ஆண்டவர் வைத்திருப்பதை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது என் உள்ளத்திலே எரிக்கோவை குறித்து நான் சிந்தி பார்த்தேன். அதுதான் வீழ்த்துங்கள் என்று, எரிக்கோவை வீழ்த்துங்கள் என்கிற ஒரு செய்தியை தூயாவிலே உங்களோடு கூட நான் வைத்துக் கொள்ளுகிறேன். யோசுவா புத்தகம் 6ஆம் அதிகாரத்தினை பார்ப்பீர்கள் என்றால் அந்த 1-2 வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. அந்த இஸ்ரேல் மக்களுக்காக இஸ்ரேல் மக்கள் போவதை பார்த்து அவங்க பயப்பட்டு எல்லாம் மூடிட்டு இருக்கிறாங்க. யோசுவா புத்தகம் 6ஆம் அதிகாரம், யோசுவா புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது இஸ்ரேல் மக்களுக்கு அஞ்சி எரிக்கோ இறுக்கமாக அடைக்கப்பட்டது, ஒருவரும் வெளியே வரவும் இல்லை, உள்ளே போகவும் இல்லை. ஆனால் அந்த 2வது வசனத்திலே பார்க்கிற பொழுது அங்கே கடவுள் அங்கே சொல்லுகிற பார்க்கணும். கடவுள் யோசுவாவிடம், பார், எரிக்கோவையும் அதன் மன்னனையும் அதன் வலிமை மிக்க போர் வீரர்களையும் உன் கையில் ஒப்படைத்து விட்டேன் சொல்றார். என் அன்புக்குரிய சகோதரமே, திருமண காரியம் உனக்கு வைக்கப்பட்டது, ஆனால் அது வராதபடியாக, அது பெற்றுக்கொள்ள முடியாத தடை இருக்கிறது. குழந்தை பாக்கியம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது வராதபடி தடையா இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு திருமண காரியத்தை வைத்து விட்டேன், இந்த நாளிலே உன் திருமண காரியத்தை வைத்துவிட்டேன், குழந்தை பாக்கியத்தை வைத்து விட்டேன், உனக்கு கடற்பிரச்சனை நீக்கும்படியாக செய்து விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். உன் கையில் ஒப்படைத்து விட்டேன் என்று அந்த 2ஆம் வசனத்தினுடைய கடைசி பதிப்படும், உன் கையில் ஒப்படைத்து விட்டேன் என்று. உனக்கு அது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து விட்டேன் என்ற அர்த்தம். அந்த தடையா இருப்பது நீங்கணும், தடையா இருப்பது நீங்கணும். அந்த தடையா இருப்பது நீங்குவதற்கு அந்த எரிக்கோ கோட்டை, அதாவது எரிக்கோ நகரம், அந்த எரிக்கோ நகரை சுற்றி பெரிய ஒரு கோட்டை, அந்த கோட்டைக்குள்ளே போகக்கூடாதபடி எல்லாம் கோட்டை, அந்த கோட்டைக்குடைய கதவு எல்லாம் போட்டிருக்காங்க, போக முடியல.
அதை நாம் அனுபவிக்கணும், பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் சொல்லுகிறார், அதை உனக்கு வைத்து விட்டேன் சொல்லுகிறார். அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களையும், அந்த போர்களையும், அது எல்லா நகத்தையும் உனக்கு கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிறார். ஆனால் கோட்டை தடை இல்ல. அந்த கோட்டை கடந்து போகணும். எப்படி போகணும்? அதுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கின்ற கருத்துக்களையும் அங்கே நாம் பார்க்கிறோம். அது அப்படியே நீங்கள் அந்த 6ஆம் அதிகாரத்தை அப்படியே நீங்கள் படித்தனாக்கா அந்த கோட்டை சுவர் உடைஞ்சு கடந்து போகிறத பார்க்க முடியும். அதில் நான் என் அன்புக்குறளே, நான் அந்த தூய ஆவியான உணர்த்து என்று பார்க்கிற பொழுது 5 விதமான முறைகளை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். 5 விதமான முறைகளை அந்த யோசுவா பயன்படுத்தியிருக்கிறார். யோசுவா அந்த மக்களை பயன்படுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்க்குற பொழுது அந்த முதலாவது கருத்து என்ன தெரியுங்களா? நம்பிக்கை, விசுவாசம்தான். ஆண்டவர் சொன்னார், உனக்கு நான் உடைத்து விட்டேன்னு சொன்னார். உனக்கு ஒப்படைத்து விட்டேன் என்று சொல்லுகிறார். ஒப்படைத்து விட்டேன் என்று சொல்லுகிறார். அதை அவர்கள் விசுவசிக்கிறார்கள். எபிரேயர் புத்தகத்திலே 11ஆம் அதிகாரத்தை பார்க்கிற பொழுது அது முக்காலத்திலே நடக்கப்பட்ட ஒவ்வொருடைய விசுவாசத்தை குறித்து அது சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் நம்பிக்கை விசுவாசத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அந்த விசுவாசத்தை பற்றி சொல்லுகிற பொழுது விசுவாசம் என்றால் என்ன, எப்படின்னு சொல்லிட்டு அந்த மூதாதையரில் ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தார், நோவா எப்படி விசுவாசித்தார், ஒவ்வொன்றும் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே பார்க்கிற பொழுது என் அன்புக்குறளே 11ஆம் அதிகாரத்திலே 30வது வசனத்தை நாம் படிக்கிற பொழுது அங்கே அவர் குறிப்பிடுகிறது. அந்த எரிக்கோ கோட்டை உடைந்ததுக்கான காரியங்களை அங்கே குறிப்பிடுகிறார்கள். என்ன குறிப்பிடுகிறார்கள்? இஸ்ரவேலர் 7 நாள் வலம் வந்த பின் எரிகோவின் மதில்கள் விழுந்ததும் நம்பிக்கையினால்தான். நம்பிக்கையினால்தான் அவர்கள் எல்லாம் இப்படிலாம் செயல்பட்டது நம்பிக்கையினால். என் ஆண்டவர் சொல்லிவிட்டார், என் ஆண்டவர் கொடுத்து விட்டேன் என்று சொல்லிவிட்டார் என்று தான் அவர்கள் 7 நாள் அந்த கோட்டையை சுற்றி வராங்க. 7ஆம் நாள் ஆண்டவரை சுற்றிக்கிறாங்க. அந்த கோட்டை சொல்லி விடுகிறது. அப்போ 7 நாள் சுற்றி வந்து 7 நாள் சுற்றி வராங்க. அந்த 7 நாள் சுற்றி வந்து எதுக்காக? ஆண்டவர் தருகிறான் என்று சொந்தம். 7 நாள் வளம் வந்த பின் எரிகோவின் மதில்கள் விழுந்தது நம்பிக்கையினால் தான், விசுவாசத்தினால் தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட தடை இருக்கும் என்றால் நாம் ஆண்டவர் வைத்து விட்டார் என்பதையும் ஆண்டவர் கொடுத்து விட்டார் என்பதையும் நம்ப வேண்டும். நம்பிக்கையினால் தான் அந்த காரியங்கள் நடக்கின்றது. பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கையினால் நான் பார்க்கிற பொழுது ஒவ்வொன்றும் ஆண்டவரை விசுவசிக்கிற பொழுது, ஆண்டவனுடைய நிலை கடந்து வருகிற பொழுது ஆண்டவருடைய மகிமையை காண முடியும். இறந்து போன லாசர் அல்லவா? இறந்து போன லாசர் உயிரோடு வருகிற பொழுது அங்கே சொல்லுகிறது, அந்த மார்த்தாள் மரியாதை சொல்லுகிறார்கள், நீ விசுவசித்தால், யோவானிலே 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுவார், யோவான் 11 நீ விசுவசித்தால் கடவுளுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய மகிமையை காண்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய திருமண காரியம் தடையா? ஆண்டவர் வைத்து விட்டார், காண்பாய். குழந்தை பாக்கியமா? ஆண்டவர் வைத்திருக்கிறார், காண்பாய். உங்களுடைய கடன் பிரச்சனை மாறுவதால் ஆண்டவர் வைத்து விட்டார், காண்பாய். அங்கே இருக்கின்றது பார்க்கணும். நம்பிக்கையினால் தான். நம்பிக்கை அந்த வாக்கு ஆண்டு முதல்ல அவரே நம்பிக்கை கொண்டு வரணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை கொண்டு வரணும். பிரியமானவர்களே, நம்பிக்கை கொண்டு வருகிற பொழுதுதான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதேன். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதேன். நாம் ஆண்டவர் எத்தனை ஆசிரியர், அவரிடம் இல்லாதது ஒன்றுமில்லை, அவரால் முடியாததும் இல்லை. அவர் நமக்காக திட்டம் வைத்து விட்டார், ஆசிரியத்தை வைத்து விட்டார். உனக்காக நான் வைத்திருக்கிற திட்டங்கள் எனக்கு தெரியும் என்று, அது நல் வாழ்வுக்குரிய ஆசீர்வாதமான திட்டங்களை அன்றி என்று சொன்னார். உனக்காக நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதமான திட்டங்களை சொல்லியிருக்கிறார். அப்போ உங்களுக்கு திட்டம் வைத்திருக்கிறார். ஆசீர்வாத திட்டம் என்ன? திருமண காரியம் வைத்து விட்டார். அவர் தடை இருக்கிறது, பார்க்கணும். உங்களுக்காக குழந்தை பாக்கியம் ஆண்டவர் வைத்து விட்டார். எரிக்கோ கோட்டை எப்படி எடுத்து விட்டாலும் அதே போல வைத்து விட்டார். தடை இருக்கிறது. அந்த நாம் வைக்கணும். நம்பிக்கை கொண்டு வரணும். பிரியமானவர்களே, நம்பிக்கை கொண்டு வரணும். அந்த கொண்டு கொடுக்கும்
அந்த தடைகளை நீக்கியிருந்த ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடைகளை நீக்கும் ஆண்டவர்னு ஆண்டவன் கேட்கணும். ஆண்டவர் நாம் கேட்கிற பொழுது விசுவாசத்திலே கடந்து அந்த இஸ்ரேல் மக்கள் நம்பிக்கையினால்தான் 7 முறை சுற்றி வந்து அந்த எரிக்கை கோட்டை தட்டினார். நம்பிக்கையினால்தான். அதே போல நாமளும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்பிக்கையிலே கடந்து வரணும். தடைகள் நீக்கும் தயாபரரே தயவாய் வாரும் ஐயா. இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தடையா இருக்குது ஆண்டவரே தயவாய் வாருங்க கேட்டு நம்பிக்கையில கடந்து போகணும். பிரைஸ் தி லார்ட். முதலாவது நம்பிக்கை நமக்கு கொண்டு வரணும். அந்த நம்பிக்கை நான் கொண்டு வருகிற பொழுது மெய்யாகவே அவருடைய மகிமையுள்ள ஆசீர்வாதத்தை நாம் காண கண்டு அனுபவித்து வாழ்ந்திருக்க முடியும். அநேக சாட்சிகள் எனக்கு தெரிஞ்ச நிலையிலே சொல்லுகிறேன். பெரியமாகவே அந்த உலகத்தின் பாதையை பார்க்கிற பொழுது ஒரு சகோதரிக்கு 37 வருடம் ஆகியுள்ளது. திருமணம் நடக்கப்படவில்லை. எனக்கு கடவுள் இப்படியே வைத்து விட்டாரா என்ற நிலையிலே அவள் இருந்தாள். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஆண்டவர் திருமண காயத்தை வைத்திருக்கிறார். அந்த சகோதரி உள்ள ஒரு நாள் அப்படியே கணிச்சு, நீ கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்களுக்குன்னு ஒரு காலத்தை நேரத்தை அவர் வைத்திருப்பார், தடை வைத்திருப்பார், ஆண்டு வைத்து விட்டார், எடுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவர்களோடு கூட கவுன்சிலிங்கோட இறைவசன வார்த்தைகளோடு கூட பயிர்ந்து கொண்டேன். அந்த சகோதரியில் கூட நம்பிக்கை வைத்தது. என் அன்புக்குறவுகளே, அந்த நம்பிக்கை அவள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள செய்தது. சகோதரிக்கு 37 வருடம் திருமணம் நடக்கணுமா? ஆனால் இதே நிலை வேற ஒரு சகோதரன் இருந்தான். அவனுக்கு திருமணம் அந்த 40 வருடம் திருமணமாகாதது 40 வருடம் இருந்தான். கடவுள் பாருங்கள் எப்படி கொண்டு வந்தார் என்று. இந்த 40 திருமணம் ஆகலை. எத்தனையோ பொண்ணு பார்த்தார், ஒன்று செட்டை ஆகலை. அப்படியே எனக்கு அவ்வளோதான் ஞாபகம் தான். இந்த இவை இப்படி தான் இருந்தான். அங்கே 40, 30 ஒன்று சேர்ந்தது. பிரைஸலா. நம்பிக்கை கொண்டு வரணும் பிரியமானவர்களே. ஆண்டவர் வைத்திருக்கிறார். எரிக்கை கோட்டை ஒப்படைத்து விட்டேன்னு சொல்லுகிறவர் இன்று உனக்காக வைத்திருக்கிறேன் சொல்லி விட்டார். நம்பிக்கை கொண்டு வரணும். அடுத்த கருத்தை நான் பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, வாக்குறுதி தான். என்ன வாக்குறுதி? நான் உனக்கு கொடுத்து விட்டேன் என்கிறது வாக்குறுதி தான். உன் கையில் ஒப்படைத்து விட்டேன் என்கிறது தான் வாக்குறுதி. உன் கையில் ஒப்படைத்து விட்டேன் என்கிறது தான் நம்பிக்கை கொண்டு வருகிறது. அடுத்து வாக்குறுதி அதுதான். உன் கையில் ஒப்படைத்து விட்டேன் வாக்குறுதி. அந்த வாக்குறுதி என்று பார்க்கிற பொழுது என் பிரியமானவர்களே, எண்ணிக்கை புத்தகம் எடுக்கலாம். அதிலே 23ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தை நீ படிப்பில்லைனால் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அன்னைக்கு எரிக்கை சொன்னார் ஆண்டவர் சொன்னார், உன் கையில் ஒப்படைத்து விட்டேன் என்று சொல்லுகிறார். அந்த ஒப்படைத்து விட்டேன் என்று சொல்லுகிற பொழுது அது எம்மையா இல்லையா என்று எண்ணிக்கையில் 23ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தை நீ படித்து பாருங்கள். அதில் வார்த்தை சொல்லப்படுவது நமக்கு உள்ளத்திலே அந்த நம்பிக்கையோடு கூட பக்தி விசுவாசி கொண்டு வர முடியும். பொய் சொல்வதற்கு கடவுள் மனிதன் அல்ல. பொய் சொல்வதற்கு கடவுள் மனிதர் அல்ல. மனத்தை மாற்றிக்கொள்ள ஒரு மனித பிறவியும் அல்ல. அவர் சொல்லியதை செய்யாமல் இருப்பாரா? அல்லது உரைத்ததை நிறைவேற்றாமல் இருப்பாரா? கேள்விக்குரிய நம்மகிட்ட போட்டு நமக்கு கேட்க வைக்கிறார். கேள்விக்குரியே நம்மகிட்டே போட்டு நம்மகிட்ட கேட்கிறார். நாம் என்ன சொல்லுவோம்? அவர் சொல்லியதை செய்யாமல் இருப்பாரா? செய்வார். அவர் உரைத்ததை நிறைவேற்றாமல் இருப்பாரா? நிறைவேற்றுவார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்திக்கிற பார்க்கணும். உனக்காக வைத்து விட்டேன் சொல்லுகிறவர், உனக்காக திருமண காரியத்தை வைத்து விட்டேன், உன் கடன் பிரச்சனை மாற்றிவிட்டேன், உன் பரிமாற்றி மாற்றிவிட்டேன், உனக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை நான் வைத்து விட்டேன், உனக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை வைத்து விட்டேன்.
நம்முடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் வைத்து விட்டேன் வைத்து விட்டேன் வைத்து விட்டேன் சொல்லுகிறார். நம் தேவையெல்லாம் வைத்து விட்டேன் சொல்லுகிறார். இதை நம்ப முடியுமா? சொல்லி அதை செய்யாமல் இருப்பாரா? அதை நிறைவேற்றாமல் இருப்பாரா? இந்த கருத்தை நீ பார்க்கிற பொழுது எனக்குள்ள ஒரு கருத்து பிரிமகளே, இந்த தெய்வீக திருவிழித்தை நீங்கள் எடுத்து நீ படிக்கிற பொழுது வார்த்தை பானம் சொல்லியதை செய்வார் செய்யாமல் விட்டு விடுவாரா அல்லது வளர்த்ததை நிறைவேற்றாமல் விட்டு விடுவாரா என்று பார்க்கிற பொழுது தயவுசெய்து இந்த பைபிள் எடுத்து எசேக்கியேல் புத்தகத்திலே எசேக்கியேல் ஆகமத்திலே 12ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தை எடுத்து பாருங்கள். எசேக்கியேல் 12:25 இந்த முன்ன சொல்லப்பட்ட கருத்தை தான் இங்கே அவரே அதுக்கு பதில் சொல்றார். முன்ன கேட்டாரு செய்யாமல் இருப்பாரா, இங்கே அதுக்கு அவரே பதில் சொல்லுகிற பார்க்க முடியும். நானே ஆண்டவர், நானே ஆண்டவர், நானே உரைத்திடுவேன், நானே உரைத்திடுவேன், நான் உரைக்கும் வாக்கு நிறைவேறியே தீரும், நான் உரைக்கும் வாக்கு நிறைவேறியே தீரும், இனிமேல் காலம் தாழ்த்தாது, இனிமேல் காலம் தாழ்த்தாது. பாருங்கள் என்ன அருமையானவர். நானே ஆண்டவர், நானே உரைத்திடுவேன், நான் உரைக்கும் வாக்கு நிறைவேறியே தீரும், நிறைவேறியே தீரும், நிறைவேறியே தீரும், இனிமேல் காலம் தாழ்த்தாது. நானே உரைத்திடுவேன், அவ்வாக்கை நானே நிறைவேற்றுவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர், தலைவராகிய ஆண்டவர். ஓ காட், என் அன்புக்குறவுகளே, அந்த வாக்குகள் எல்லாம் எங்கே இருக்கிறது? இந்த தெய்வீக திருவிழியத்தில் இருக்கிறது. அந்த வாக்குகள் எல்லாம் எங்கே இருக்கிறது? தெய்வீக திருவிழிக்கிறது. நாம் ஆலயத்துக்கு போகிறோம், இது ஆண்டவருடைய அருள் வாக்கு என்று சொல்லுகிறார்கள். வளர்த்து படித்து ஆண்டவருடைய அருள் வாக்கு சொல்லுகிறார். அந்த அருள் வாக்கு வாக்குறுதியாய் கடந்து வருகிறது. இந்த நிலையிலே பார்க்கிறோம் பிரியமக்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிலையும் இல்லாத நிலை இல்லை. எல்லாத்துக்கும் இறை வசன வார்த்தை வாக்குறுதி இருக்கிறது. எல்லா தேவைகளுக்கும், எல்லா பிரச்சனைக்கும், எல்லா ஒவ்வொரு கேடுக்கும் வாக்குறுதியை ஆண்டவர் கொடுத்துட்டு கொண்டிருக்கிறார். ஒரு முறை ஒரு சகோதரன் அவருக்கு ஏற்றால 7.5 லட்சம் ரூபாய் கடன், அது இல்லாமல் ஒரு 2 லட்சம் ரூபாய் தனிப்பட்ட நிலையில் அது இருக்கணும். மொத்தம் 7.5 வாங்கி வட்டி கொடுக்க நிலை, இந்த 2 லட்சம் வேற கைமாற்ற செட்டப் பண்ணிருக்கான். மொத்தம் 9.5 லட்சம் ரூபாய் அவனுக்கு கடன். அடைக்கிறதுக்கு எந்த விதமான வழியும் இல்லை. கடன்காரர்கள் வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த சகோதரன் கார்மல் தியான ஆசிரமத்துக்கு வந்திருந்தார். அங்கே இறைவசன வார்த்தையும் கேட்டார். இனச்சட்டத்தில் 28ஆம் அதிகாரம் 12 சொல்லுகிறது, நீ அநேகருக்கு கடன் கொடுத்து நீ யாரிடம் கடன் வாங்காது இருப்பாய் என்ற ஒரு வார்த்தை இருந்தது. அது கடவுள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. நீ அநேகருக்கு கடன் கொடுத்து யாரும் கடன் வாங்க இருப்பான், அது வாக்குறுதி. அந்த வாக்குறுதி நிறைவேற வேண்டும் என்றால் அதுக்கு இனச்சட்டத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் அவர் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் முதல் வசனம் பார்க்கிற பொழுது சொல்லப்படும், இன்று கடவுள் அளிக்கின்ற அவருடைய குரல் ஒலிக்கு செவி கொடுத்து அதன்படி நடப்பாய் என்றால், அவர் திருச்சட்டத்துக்கு கீழ்ப்படி நடப்பாய் என்றால் இந்த ஆசீர்வாதம். இந்த தம்பி இந்த இறைவசன வார்த்தையை கேட்டு அப்படி விசுவாசி கொண்டான், வாக்குறுதியை நம்பினான். என் அன்பு கூறுகளே, வாக்குறுதி என்றான். அதற்கான வழிமுறைகள் நான் சொல்லிக் கொடுத்தேன், எப்படியெல்லாம் செய்ய முடியும். செய்தான். 7.5 + 2 9, 11 மாதத்துக்குள்ளாகவே எல்லாம் கடன் தீர்ந்து விட்டது. கடவுள் செய்தார். அவன் தடைகள் நீக்கி போட்டார், எரிக்கவை உடைத்து போட்டார், எடுக்க வீழ்த்தினான், எடுக்கப்பட வேண்டியதை எடுத்துக்கொண்டான், வாக்குறுதியை பெற்றுக்கொண்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, ஆண்டுடைய வார்த்தையிலே நான் நம்பிக்கை கொள்ளப்பட வேண்டும். எரிக்கை கோட்டை விட நம்பிக்கை கொள்ளப்பட வேண்டும். அதே போல அவருடைய வாக்குறுதி எல்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வாக்குறுதி, அந்த வாக்குறுதி சொல்லி நாம் விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட நாம் ஜெபிக்கிற பொழுது அந்த வாக்குறுதி நிறைவேறுதான் இருக்கிறது. இந்த நாளிலும் இயற்கை கோட்டை போல உங்களுடைய வாழ்க்கையில தடை இருக்கிறதா? ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி இதோ தடை, சூழ்நிலை,
தடையா இருக்கிறதா? ஒப்புக்கொடுங்கள், ஒப்புக்கொடுங்கள். எரிகோ நகர், அதில் இருக்கிற மக்கள், அதில் இருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் இஸ்ரேலுக்காக ஒப்படைத்து விட்டார். ஆனால் உள்ளே போக முடியாதபடி தடையாயிருக்கிறது. எரிகோ கோட்டை தடை. அந்த கோட்டை கதவுகள் பூட்டப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் மக்களுக்காக ஒப்படைத்து விட்டார் ஆண்டவர். ஆனால் தடையா இருக்கிறது. அந்த கோட்டையை உடைப்பது எப்படி? கதவுகளை உடைப்பது எப்படி? உள்ளே போய் சென்று எப்படி எடுப்பது என்று பார்க்கிற பொழுது யோசுவாவோடு கடவுள் நடக்கின்ற அருமையான கருத்து தான். யோசுவா பத்தத்திலே பார்க்கிற பொழுது அந்த 6ஆம் அதிகாரத்தில் அப்படியே கருத்து வந்துகிட்டு இருக்கும். தடைகளெல்லாம் நீக்கி போடுகிற பொழுது அந்த கருத்தில் இருக்கும். அதிலே 5 விதமான கருத்துக்களை நாம் சிந்திக்க முடியும். கடவுள் வைத்து விட்டார். அது எடுப்பதற்கு, அந்த கோட்டை சுவரை உடைத்து கடந்து போவதற்கு, அனுபவிப்பதற்கு அந்த யோசுவா பயன்படுத்தின வழிமுறைகளை பார்க்கும்போது 5 காரியங்கள். முதலாவது விசுவாசம். இரண்டாவது வாக்குறுதிகளை பற்றி கொள்ளுதல். வாக்குறுதி மேலே நம்பிக்கையும் பற்றுறுதியும். அதை குறித்து தினத்தில் நான் சொல்லுகிற பொழுது மனசு வசப்பட்டு நான் பேசிவிட்டேன். எல்லாம் உணர்ச்சி வசம் என்றால் தூயாவிக்குள் தான் உணர்ச்சிப்பட்டேன். பேசுகிற பேச்சில் என்னையோ என் நிலையோ உணர்த்தி செல்வதில்லை. எல்லாம் அவருடைய மகிமைக்காகத்தான். என் அன்புக்குறவுகளே, வாக்குறுதிகள் அனைத்தும் இதில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நம்பி கடந்து செயல்படுகிற பொழுது அது நடக்கும். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறிய தீரும் என்று சொல்லுகிற கருத்து மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறது. அதுதான் ஆண்டவர் எரிகோ நகரை ஒப்படைத்து விட்டேன் என்று சொல்லுகிறார். அந்த கோட்டை சுவரெல்லாம் உடைந்து போய் அவள் உழைப்பு எடுக்கிறார்கள். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தருகின்ற காரியங்களை பார்க்கணும். ஏசியா புத்தகம் 45ஆம் அதிகாரத்திலே 2-3 வசனத்தை நீங்கள் எடுத்து அந்த பார்ப்பில். ஆனால் அந்த எரிகோ கோட்டை உடைந்து கடந்து சென்று எடுத்தது போல நாமளும் எடுக்கக்கூடிய வழியிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற வாக்குறுதிகளாக இருக்கிறது. நான் சில வேலைகளில் சில சகோதரிகள், பிரதர், என்னுடைய வேலை வாய்ப்பு தடையாக இருக்கிறது, என்னுடைய தொழிலே தடையாக இருக்கிறது, நான் போகிற நிலையிலே என் வேலை பார்க்க போகிறேன், அதுக்காக சொல்லி ஜெபம்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், ஏசியா புத்தகம் 45ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை சகோதரி படி. அந்த வார்த்தையை விசுவசி, அந்த வார்த்தையை சொல்லி ஜெபி, அது நடக்கும் என்று சொல்வேன். என் அன்புக்குரியவர்களே, ஏசியா 45 அதிகாரம் 2-3 வசனத்தை நாம் இப்பொழுதும் கூட எடுத்து நாம் படிக்கலாம். இந்த ஏனென்ற படிக்கிற பொழுதே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, உங்களுடைய வாழ்க்கையிலே திருமணம் என்ன தடையா இருந்தாலும் அதையெல்லாம் அடிச்சு உடைச்சு போடுகிறவர் தான். உனக்கா வைத்திருக்கிறதை கொடுக்க போறவர் தான். அவர் எடுக்கலாம், படிக்கலாம். நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன், செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை தகர்ப்பேன். இருளில் மறைத்து வைத்துள்ள கருங்குலையும் உதாரணம் பார்க்கணும். இருளில் மறைத்து வைத்துள்ள கருங்குலைகளையும் அன்று எரிகோ கோட்டை சுவருக்குள்ளாக எல்லாரும் அங்க அரசன் எல்லாம் மக்கள் எல்லாம் அப்படியே உள்ள இருக்கிறாங்க. மறைத்து வைத்திருக்கிற காரியங்களையும், மறைவிடத்திலே ஒளித்து வைத்த புதையல்களையும் உனக்கு நான் தருவேன். சொல்லி உன்னை அழைத்த இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதை நீ அறியும்படி இதை செய்வேன் சொல்லுகிறார். உனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற காரியம், மறைவிடத்தில் வைத்திருக்கிற காரியம், ஒழித்து வைத்திருக்கிற காரியம் எதுவா இருந்தாலும் அதை உனக்கு நான் தருவேன் என்று சொல்லுகிறார்.
என்ன வசன வார்த்தைகள் பிரியமானவர்களே! நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். இந்த நாடுகளே என் அன்பு சகோதரமே, அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அதிசயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். வசனத்தை சொல்லி நீங்கள் செபிக்கணும். ஆண்டவரே, எனக்காக வைத்திருக்கிற காரியங்களை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, தடைகளை நீக்கிறவரே மாற்றி போடுங்கன்னு கேட்டு கடிஞ்சு வரணும். வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார், வாக்கு கொடுத்திருக்கிறார், வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு கொடுத்தவர் மாறாதவர். உனக்காக வைத்து போட்டு ஆசீர்வாதம் உனக்கு கண்டு வந்து சேரும். என் அன்புக்கிறவர்களே, நாம் வாக்குறுதிகளை பற்றி கொண்டு ஜீவிக்கப்பட வேண்டும். நான் சொல்லுகிற பொழுது நிறைய 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 சொல்ல முடியும், நிறைய சாட்சியை சொல்ல முடியும். ஏனென்றால் என் ஊழியத்தின் பதிலே இந்த இறைவசன வார்த்தை வாக்குறுதிகளை கடந்து தான் ஆசீர்வாதம் கூடிக்கொண்டிருக்கிறது. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே வாக்குறுதி தான் எடுத்து அந்த வாக்குறுதி சொல்லிக்கிட்டு இருப்பேன். வாக்குறுதி தான். நீங்களும் வாக்குறுதிகளை பற்றி செபியுங்கள், ஆண்டவர் அற்புதம் செய்வார். நான் மூன்றாவது பார்க்கிறோம் பிரியமானவர்களே, காத்திருத்தல். காத்திருத்தல் காத்திருத்தல் பார்க்கிற பொழுது உடனே அந்த 7 நாள் அதாவது ஒவ்வொரு ஆண்டு சொல்றாங்கட்டுக்கு 7 நாள் 6 நாட்கள் சுத்திட்டு வாங்க, 6 நாள் கோட்டையை சுத்திட்டு வாங்கன்னு. அப்படி எல்லா மக்களும் அப்படியே கோட்டை சுத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. 6 நாள் 7ஆம் நாள் சுத்திட்டு வராங்கட்டுக்கு. இப்படி ஒவ்வொரு முறை சுற்றும் பொழுதெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? இஸ்ரேல் மக்கள் எப்பயுமே முறுமுறுக்கிறவர்கள் தான். மோசே வழி நடத்திட்டு இருந்தார், அப்போ முறுமுறுத்து. அடுத்து யோசு வந்துட்டு இருக்கிறார், எப்போ அவங்களுடைய பண்பாடு முறுமுறுக்கிறவங்க தான். அந்த முறுமுறுத்தினால்தான் தான் நிறைய ஆசீர்வாதத்தில் இழந்து போனார்கள், பாவத்துக்கு உண்டானார்கள், ஆண்டுடைய கோபத்துக்கு உண்டானார்கள், நிறைய இழப்புக்கு உண்டானார்கள் என்று நான் தெய்வீக திருவிழா சொல்லுகிறது. முறுமுறுப்பு. நாங்கள் அந்த எகிப்தில் இருந்துச்சுனாக்கே நல்லா சாப்பிட்டு அப்படி இருந்திருப்போம். ஆனால் இங்கே வந்து மனாந்தரத்தில் கொண்டாந்து எங்களுக்கு கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறாரு. முறுமுறுப்பு. நாங்கள் அங்கே இருந்தால் நல்லா தண்ணி குடிச்சிட்டு இருப்போம், இங்கே தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லைன்னு முறுமுறுப்பு. அங்கேருந்து நல்லா நல்ல நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு இருப்போம் என்று பல நிலையில் முறுமுறுப்பு. அப்படி இருக்கும்போது அந்த எரிக்கை சுற்றி 7 நாள் அவங்க காத்துக்கணும் முடியுமா? அவங்க ஏதாவது முறுமுறுத்திருப்பாங்க. ஆனால் இயேசு அங்கே சொல்லுகிற வார்த்தையை பார்க்கணும். இயேசு அங்கே சொல்லுகிற அந்த மக்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை பார்க்கணும். 6ஆம் அதிகாரத்திலே 10வது வசனம் சொல்லுகிறத பார்க்கணும். யோசுவா மக்களை நோக்கி, யோசுவா மக்களை பார்த்து, நான் சொல்லும் நாள் வரை நீங்கள் ஆரவாரம் செய்யாமலும், நான் சொல்லும் நாள் வரை நீங்கள் ஆரவாரம் செய்யாமலும், யாதோர் ஓசை எழுப்பாமலும், எந்த ஒரு ஓசை எழுப்பாமலும், யாதோர் ஓசை எழுப்பாமலும் இருங்கள். உங்கள் வாயில் நின்று ஒரு வார்த்தையும் புறப்படலாகாது. வாயை மூடிக்கிட்டு கம்பன் இருக்கணும் ஐயான்னு எப்படி சொல்லிட்டு பார்த்தீர்கள்? நான் கூறும்போது ஆர்ப்பரியுங்கள் என்று கட்டளையிட்டார். வாயை மூடிக்கிட்டு கப்பன் இருக்கணும், முன்முணுக்கு அப்படி பேசக்கூடாதுன்னு. இது என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? சில வேளையில் நாமெல்லாம் காத்திருக்க மாட்டோம். எதுதான் சொல்லும், இதோ சொல்லிக்கிட்டு இருப்போம், நான் கேள்விப்பான ஒன்றும் நடக்கலை, நானும் கூட பொருத்தனை பண்ணிக்கிட்டேன், ஒன்றும் நடக்கலை, நானும் கூட நான் ஆண்டோடைய ஊழியத்துக்கு நிறைய கொடுக்குறேன், அப்போ கூட ஒன்றும் நடக்கலை. இப்படிலாம் முறுமுறுத்து இதனை பேசக்கூடாது. காத்திருக்கணும் அவருடைய கிருபைக்கான். அவர் சொல்றார், யோசு நான் சொல்ற வர்த்திக்கும் யாரும் வாய் தரக்கூடாது. என் அன்புக்குறவுகளே, காத்திருக்கணும். அதுதான் மிக முக்கிய முறையாக இருக்கும். த வெயிட்டிங். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. விதைப்பதற்கு ஒரு காலம் உண்டு, அறுப்பதற்கு ஒரு காலம் உண்டு. அதே போல ஆணுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு காலம் உண்டு. அவர் நமக்கு வைத்திருக்கிறார், ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு காலம் நேரத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்னைக்கு குழந்தை வைத்திருந்தாக்க, இன்னைக்கு குழந்தை பிறகுனாக்க இன்னைக்கு நாளை பறக்கிறது கிடையாது.
அதுக்கு 10 மாதம் இவ்வளோ வயிற்றுலேருந்து பார்த்து பிறக்குது. ஒரு கோழி முட்டை வச்சு அவசியம் பண்ணிக்கிறாங்கனாக்க அது இவ்வளோ நாள் இருக்குது. விதைக்கிறோம்னாக்க இத்தனை நாள் பின்னாடி தான் அது விதைக்கொண்டு. அதே போல் கடவுள் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாத காரியங்கள் உண்டு, அதுக்காக காத்திருக்கப்பட வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். அங்கே சொல்லப்படுகிற வசன வார்த்தைக்கு அருமையாக இருந்தது. என் அன்புக்குள்ள இதை குறித்து திருப்பாடல் ஆசிரியர் சொல்லும்போது அருமையாக சொல்லுவார். திருப்பாடல் ஆசிரியர்லே 46ஆம் அதிகாரத்திலே 10வது வசனம், 46ஆம் அதிகாரத்திலே 10வது வசனம் சொல்லுகிற பொழுது அதுவும் சொல்லிக் கொடுப்பார். அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள். அமைதி கொண்டு நானே கடவுள், நான் சொன்னதை நிறைவேற்றுவேன் என்பதை அப்பொழுது நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். நான் என்ன சொன்னனோ அது கண்டிப்பாக நிறைவேறாமல் இருப்போம், கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அமைதியாயிரு. அமைதி கொண்டு நானே கடவுள் என்பதை, நானே அதை நிறைவேற்றுகிறவர், நான் சொன்னதை நிறைவேற்றுகிறேன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய பிரியமானவர்களே நாம் பார்க்கணும். திருமண காரியமா, குழந்தை பாக்கியம் காரியமா, கடன் பிரச்சனை வேணும், இன்னைக்கே இப்பே நடக்கணும்னு கொண்டக்கூடாது. நாம் செபிக்கிறோம், ஆண்டவரே உம்முடைய வாக்கு எனக்கு நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வாக்கு தக்கம் எனக்கு நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஜெபித்து காத்திருக்கணும். ஆண்டவர் அந்த காத்திருப்பின் வேலைத்தான் கொண்டு வரும். செபம் என்பது ஒரு மேகம் அப்படியே போய்க்கின்றது. மேகம் உண்டாகணும், மழை பொழியணும். கருத்துக்களை சிந்திக்கணும். பிரிமாக்குள்ளே எரிக்க கோட்டை உடைத்து அங்கே இருக்கிறதெல்லாம் நமக்கு கொடுக்க வருகிற காரியம்னாக்க அங்கே எப்படியெல்லாம் 5 விதமான காரியங்கள். முதலாவது நாம் பார்த்தோம் பிரிமானவர்களே, ஆண்டுடைய வார்த்தை கொடுக்க உட்பட்டின நம்பிக்கை நமக்கு வேண்டும், நம்பிக்கை வேண்டும். இரண்டாவது வாக்குறுதிகளை பற்றி கொள்ளுகிற காரியங்கள் வேண்டும், வாக்குறுதிகளை பற்றி கொள்ளுகிற காரியங்கள் வேண்டும். மூன்றாவது பார்த்தோம் பிரிமானவர்களே, ஆண்டவருடைய வாக்குறுதி நிறைவேறுவதற்காக நாம் காத்திருக்கப்பட வேண்டும். ஆண்டவர் சொன்ன வாக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறப்படுவதற்காக நாம் காத்திருக்கப்பட வேண்டும் என்று. பிரைஸ் தி லார்ட். என் ஒவ்வொன்றும் பார்க்கணும் பிரியமானவர்களே. இது நான் கருத்தில் சொல்கிற பொழுது அந்த யோசுவா புத்தகம் அருமையான கருத்துக்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கும். அடுத்தது நாம் பார்க்கிறோம் ஆண்டவருடைய வேலை, இறை வார்த்தை. ஆண்டவருடைய வேலை இறை வார்த்தை. இறை வார்த்தை யோசுவா புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை நாம் பார்க்கணும். 12வது வசனம் எடுக்கணும். 12வது வசனம். யோசுவா அதிகாலையில் எழுந்தார். குருக்கள் ஆண்டவரின் பேழையை சுமந்து சென்றார்கள். ஆண்டவருடைய பேழையை சுமந்து சென்றார்கள். ஆண்டவருடைய பேழையை சுமந்து சென்றார்கள் என்று. என் அன்புக்குரியவர்களே, குருக்கள் ஆண்டவருடைய பேழை என்னைக்கு 7ஆம் நாள் ஒவ்வொரு நாளும் 6 நாள் சுத்திட்டு வாங்க. 7ஆம் நாள் ஆண்டவருடைய பேழையை குருக்கள் சுமந்து கொண்டு வரட்டும், சுத்திட்டு வரட்டும். அந்த சுற்றி ஃபினிஷிங் வருகிற பொழுது சுற்றி 7வது அந்த 7 சுற்றி ஃபினிஷிங் வருகிற பொழுது அங்கே எக்காலம் ஊதப்படும். அந்த எக்காலம் சத்தம் ஊதப்பொழுது தான் எல்லாரும் அதையும் சொல்லியிருக்கிறார். அப்படி அந்த குருக்கள் அந்த 12 யோசுவா அதிகாலையில் எழுந்தார். குருக்கள் ஆண்டவருடைய பேழையை சுமந்து சென்றார்கள். சுமந்து அந்த ஆண்டவருடைய அந்த கோட்டையை சுற்றிட்டு அப்படியே எல்லா மக்களோடு கூட போயிட்டு வராங்க. தேர் சுற்று பிரகாரம் வர மாதிரி சுற்று வர வந்துட்டு இருக்கு. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டுடைய பேழை என்று பார்க்கிற பொழுது அந்த ஆண்டுடைய பேழையிலே என்ன இருந்தது? அந்த காலத்திலே பார்க்கிற பொழுது, அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கிற பொழுது அந்த சொல்லப்பட்டிருக்க ஒவ்வொரு ஆண்டுடைய பேழையிலே முதலாவது இந்த யோசுவா காலகட்டத்திலே அந்த ஆண்டுடைய பேழை சுமத்தி கொண்டு வருகிற பொழுது அதில் இருந்தது என்ன பார்க்கணும். எபிரேயர் புத்தகம் விடுங்க. எபிரேயர் புத்தகம் எடுத்துனாக்க அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் உண்டு. எபிரேயர் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை நீ படித்துமா அந்த உடன்படிக்கை பேழையும் அந்த பேழையத்திலே அந்த இதில் என்ன இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அதில் பொன் தூப பீடமும் முழுவதும் பொன் தகடு வேய்ந்த உடன்படிக்கை பேழையும் இருந்தன. இப்பேழையில்
மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்சாடியும் மன்னா வைக்கப்பட்ட பொற்சாடியும் ஆரோனின் தளித்த கோலும் ஆண்டோரின் தரித்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. பாருங்கள், அங்கே 3 விதமான காரியங்கள் அங்கே இருக்கிறது. மன்னா பொற்சாடி, ஆரோனின் தளிக்கோளில், அப்பொழுது அதுக்கு அடுத்தது கட்டளையின் கட்டளையாக இருக்கிற அந்த கற்பலகை, 3ம் இருக்கின்றது. இதை பற்றி நான் ஒரு நாளைக்கு நான் ஆண்டோருக்கு சித்தமானால் ஒரு நாளைக்கு நான் செய்தி கொடுக்கிறேன். ஆண்டோடைய பேலை இது. இந்த பேலைக்குள்ளாக இந்த காரியங்கள் இருக்கணும். இருக்கும் பொழுது நடக்கணும். நான் இங்கே கொண்டு வருவது ஆண்டோடைய அந்த பேலையிலே கற்பலகை இருந்தது. பல ஏற்பாட்டில் பார்த்தோன்னா அது கற்பலகை இருந்தது. அந்த கற்பலகையில் என்ன இருந்தது? ஆண்டுடைய திருச்சட்டம் கையில் எழுதப்பட்டது. ஆண்டவர் எழுதப்பட்ட சட்டம் இருந்தது. இன்று இந்த பேலையிலே, இந்த இதயம் என்கிற பேலையிலே ஆண்டுடைய வார்த்தை இருக்கப்பட வேண்டும். என் அன்புக்குறளை பார்க்கணும். அந்த ஆண்டுடைய பேலையை அப்படியே சுற்றி கொண்டு வருகிற பொழுது எரிக்கை கோட்டை விழுந்து பார்க்கிறோம். இதே யோதா நதியில் போகிற பொழுது ஆணுடைய பேலையை அவங்க தூக்கிட்டு போறாங்க, குருக்கள் தூக்கிட்டு போறாங்க. அவங்க தண்ணீரில் காலை வச்ச உடனே தண்ணீர் அப்படிலாம் அப்படி நின்று போகிறது, மழை மாறி நின்று போகிறது, கட்டாந்தரையாகிறது. இஸ்ரேல் மக்கள் போகிறார்கள். அந்த பேலையில் என்ன இருந்தது? கற்பலகை இருந்தது. ஆணுடைய சட்டன் அங்கே இருந்தது, வார்த்தை இருந்தது. இன்றும் இந்த கற்பலகையிலே, இந்த இதயம் என்கிற இதில் பேலையிலே ஆணுடைய வார்த்தை இருக்கானம். அவனுடைய வார்த்தை இருக்கணும். யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது என்ன? நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால், நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும், உங்கள் இதயத்துக்குள்ளும், உங்களுடைய எண்ணங்களுக்குள்ளும், உங்களுடைய சிந்தனைகளுக்குள்ளும் இருக்குமானால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் என்று சொல்லுகிறாரே. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு போய் தான் பொல்லாது பிசாசு பைபிளை எடுக்கிறது கூடாதுன்னு சொல்லுது, படிக்கக்கூடாதுன்னு சொல்லுது, கேட்கக்கூடாதுன்னு சொல்லுது. அப்படியே கேட்டாலும் மீட்பெறக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. பார்க்கணும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருந்தால் விரும்பி கேட்பதால் உங்களுக்கு நடக்கும் சொல்லப்பட்டது. எனவே நண்பு கூறுகளே, ஆண்டுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே வைக்கணும். ஆண்டுடைய வார்த்தை நம்முடைய இதயத்திலே கொண்டு வரணும். 4வது பாயிண்டாக கொண்டு வருது. 5வது பாயிண்டை நான் கொண்டு வருகிறேன் பிரியமானவர்களே. இது எல்லாவற்றையும் கொண்டு வந்து இணைக்கின்ற ஒரு கருத்து. எது? நம்பிக்கையை, வாக்குறுதியை, காலம் அந்த காத்திருத்தலையும் அடுத்து இறைவார்த்தையும் எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து கொண்டு வருவதுதான் துதித்தல், ஆர்ப்பரித்தல் என்று பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த ஹார்பரித்தின் பார்க்கிற பொழுது அந்த சுற்றி வந்துட்டு இருக்காங்க. 7வது சுற்று 5 சுற்றி வந்துட்டு இருக்காங்க. 6 சுற்றி வந்தால் 7வது சுற்று குருக்கள் அந்த சொல்லிட்டு வர எல்லாம் சுற்றி வராங்க. அப்போ எக்காலம் உதப்படுகின்றது. யோசுவா புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை பார்க்கலாம். அதிலே பார்க்கிற பொழுது அவர்களுடைய எக்காலத்தின் நீண்ட முழக்கத்தை நீங்கள் கேட்டவுடன் நீங்கள் அனைவரும் பேரொலி எழுப்புங்கள். அப்பொழுது நகரின் மதில்கள் இடிந்து விழும். உடனே மக்கள் அவரவர்களுக்கு முன்னே உள்ள பகுதிக்கு ஏற செல்ல வேண்டும் என்றார். அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்லே அவங்க சொல்லி வைக்கிறார். இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்கும் கூட்டி, மக்கள் எல்லாம் கூட்டி, மக்களே இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி போயிட்டுங்க இன்றைக்கு அப்படியே சிந்திக்கும். அவருடைய எக்காலத்தின் நீண்ட முழக்கத்தையும் நீங்கள் மக்களே நீண்ட முழக்கத்தை கேட்டவுடன் நீங்கள் அனைவரும் பேரொளி எழுப்புங்க. அல்லேலூயான்னு சொல்லுங்க, தோத்திரன்னு சொல்லுங்க, எழுப்புங்கன்னு சொல்லுங்க. அப்பொழுது நகரின் சுவர்கள் எல்லாம் விழுந்துடும், நீங்க உள்ள போலான்னு சொல்லி கொடுக்கிறாங்க. பேரொழிப்பு. இந்த 5வது வசனத்தை அப்படிப்பட்டோம் அல்லவா? அங்கே அடுத்தது 16வது வசனத்தை எப்படி படிச்சு பார்க்கணும். அது 16வது வசனத்தை தான் இந்த எஃபெக்ட்னு பார்க்கிறோம். 7வது முறை குருக்கள் அப்படியே குருக்கள் அந்த சுத்திட்டு அப்படியே வராங்க. அப்படியே சுத்தி வந்து அது பினிஷிங் ஆகும் பொழுது 7வது முறை வருகிற பொழுது குருக்கள் எக்காலங்களை முழங்குகிற பொழுது யோசுவா
யோசுவா மக்களிடம், இப்பொழுது ஆரவாரம் செய்யுங்கள், இப்பொழுது ஆரவாரம் செய்யுங்கள், ஏனெனில் ஆண்டவர் உங்களிடம் நகரை ஒப்படைத்து விட்டார். இப்பொழுது ஆண்டவர் உங்களிடம் ஒப்படைத்து விட்டார். ஒப்படைத்து விட்டார். ஆரவாரம் செய்யுங்கள், ஒப்படைத்து விட்டார். என் அன்புக்குரியவர்களே, ஆரவாரம் ஆர்ப்பரியுங்கள், ஆரவாரம் ஆர்ப்பரியுங்கள் என்று இன்றைக்கு பேரொளி எழுப்பு என்று என்ன அர்த்தம்? துதிக்கணும், துதிக்கணும், துதிக்கணும். அப்படி ஆண்டவரை போற்றி துதிக்கணும். அப்படி துதிக்கிற பொழுது அங்கே எல்லா கோட்டை சுவரெல்லாம் உடையும். ஆண்டுடைய ஆசிரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்று தான் பார்க்கிறோம். சொல்லிக் கொடுப்பதை பார்க்கணும். என் அன்புக்குள்ளே எரிக்கோ நகரம், அது நகருக்கிற எல்லா காரியங்களும் நாம் ஆண்டவர் கொடுத்து விட்டார். அதுக்கு பெற்றுக்கொள்வதற்கு என்ன காரியம்னாக்க இந்த 5 காரியங்களும் செய்யப்பட வேண்டும். செய்தார்கள். அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த 5 காரியங்களும் செய்யப்பட வேண்டும். என்ன தடை இருந்தாலும் அந்த தடையெல்லாம் நீங்கும். அதற்காக நாம் இப்பொழுது கடந்து வரலாம். அதற்காக நாம் இப்பொழுது கடந்து வரலாம். பிரியமானவர்களே, ஒப்பு கிடைக்கலாம். அன்பான இயேசுவுக்கு பிரியமானவர்களே, நமது ஆண்டவர் தடைகளை உடைக்கிற ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன தடைகள் உள்ளதோ ஆண்டவரை பற்றி ஆண்டவருக்குள் வாழ்வதற்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான உதவிகளை பெறுவதற்கு, நம்முடைய குடும்பத்திலே தேவையான உதவிகளை பெறுவதற்கு என்ன தடைகள் உள்ளதோ அந்த தடைகளை உடைத்து எறிகிற ஆண்டவர். அன்று எரிக்கோ கோட்டையிலே துதித்த பொழுது, ஆரவாரம் செய்து ஆண்டவரை துதித்த பொழுது ஆண்டவர் எரிக்கோ கோட்டையை உடைத்தது போல இந்த நாட்களிலே கூட ஆண்டவரை நாம் போற்றுகிற பொழுது, துதியின் மத்தியிலே வாசம் செய்கிற நம்முடைய ஆண்டவரை ஆர்ப்பரித்து துதிக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலே கூட ஆண்டவரை துதித்து பாடி, என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை துதித்து பாடி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்திடும்படியாய் ஆண்டவர் கரத்திலே நம்மை முழுவதும் அர்ப்பணிப்போம். துதி துதி மனமே, துதி மனமே, இயேசுவை துதி மனமே, துதி துதி மனமே, துதி மனமே, இயேசுவை துதி மனமே. துதித்தால் பேய்கள் ஓடிடுமே, துதித்தால் நோய்கள் நீங்கிடுமே, துதித்தால் பேய்கள் ஓடிடுமே, துதித்தால் நோய்கள் நீங்கிடுமே, துதித்தால் சௌக்கியம் கிடைத்திடுமே, துதி 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 மனமே, துதித்தால் சௌக்கியம் கிடைத்திடுமே, துதி 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 மனமே, துதி துதி மனமே, துதி மனமே, இயேசுவை துதி மனமே. துதித்தால் கோட்டைகள் தகர்ந்திடுமே, துதித்தால் கட்டுகள் உடைந்திடுமே, துதித்தால் கோட்டைகள் தகர்ந்திடுமே, துதித்தால் கட்டுகள் உடைந்திடுமே, துதித்தால் விடுதலை கிடைத்திடுமே, துதி 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 மனமே, துதித்தால் விடுதலை கிடைத்திடுமே, துதி 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 மனமே, துதி துதி மனமே, துதி மனமே, இயேசுவை துதி மனமே, துதி துதி மனமே, துதி மனமே, இயேசுவை துதி மனமே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம். ஆண்டவரே, எரிக்கோ கோட்டையை உடைத்தது போல இதோ இந்த நாளிலே கூட ஆண்டவரே உம்மை துதிக்கிற பொழுது, உம்மை ஆராதிக்கிற பொழுது, உம்மை போற்றுகிற பொழுது ஆண்டவரே, இதோ எங்களிடம் இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்தெறுகிற வல்லவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே கூட இந்த செய்தி
இந்த செய்தி எங்களுடைய தடைகளை, எங்களுக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் உடைப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாளிலும் கூட இந்த இறை செய்தி ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இருக்கிற எல்லா தடைகளையும் அகற்றுவீராக ஆண்டவரே. உடலில் இருக்கிற எல்லா நோய்களும் அகன்று போகட்டும் ஆண்டவரே. சமாதான குறைவு இருந்தால் ஆண்டவரே நீர் அகற்ற முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் உடைத்து போடும் ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு திருமணம் ஆகவில்லையே என்று இயங்குகிற பிள்ளைகளுக்கு திருமண தடைகளை அகற்ற முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குழந்தை பாகத்தை ஆண்டவரை தாரும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை தாரும் ஆண்டவரே. அதிகாரிகளினால் ஏற்படுகிற எல்லா தடைகளையும் உடைத்திட முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவர், துதிக்கிற பொழுது எல்லா தடைகளையும் அகற்றுகிறவர். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் உடைத்து எழுதப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இயேசுவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றேரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டு குணத்தை இந்த காணிக்கையால் தாங்க.